நாட்டுல ஆட்சி அப்படி நடக்குது. அவரு இன்னைக்கு முதலமைச்சர் நின்றா செய்தி, போனா செய்தி, தூங்குனா செய்தி, நடந்தா செய்தி, காலைல வாக்கிங் போனா செய்தி. ஆனால் இந்த அன்னை தமிழக மக்களுக்காக நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தன்னையே அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை இன்றைக்கு முதலமைச்சர் அணியில் அமர்த்துவதற்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார். ஆதிக்க செலுத்தாத துறையே இல்லை. கலைத்துறை, ரியல் எஸ்டேட் துறை, எல்லா துறைகளிலும் ஆதிக்க செலுத்துறாங்க. நீங்க சொல்லலாம் உதயகுமார் எல்லாம் எங்களுக்கு தெரியும், ஆனா ஒண்ணும் உங்களுக்கு தெரியாது. இப்ப ஒன் ஸ்பேஸ் அப்படின்னு விண்வெளிக்கு ராக்கெட் உள்ள ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. திடீர்னு சட்டசபை நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு வான்வெளி கொள்கை நாங்கள் வெளியிடுகிறோம் என்று திடீரென்று அறிவித்தார். எங்களுக்கு கூட மகிழ்ச்சி. பரவாயில்லை, முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, ஏன்னா குலசேகரப்பட்டினத்துல இஸ்ரோ ராக்கெட் ஏவுதல் அமைப்பதற்கு அங்கே இடம் கையகப்படுத்துகிற பணியை நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது அம்மாவுடைய ஆட்சியோடு எடப்பாடி ஆட்சியோடு வருவாய்த்துறை அமைச்சராக 23,000 ஏக்கர் அது. அந்த அடுத்த ஆண்டுல இஸ்ரோல இருந்து ராக்கெட் விட போறோம். குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம். அதற்கு தனியாக நம்ம எல்ஏன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, லேண்ட் அக்விசிஷன், நில எடுப்பு. அதற்கு அதிகாரிகளை நியமித்து நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டில இருந்து ராக்கெட் போகணும், விண்வெளிக்கு போகணும், இஸ்ரோ அங்கே ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விடுவதை போல குலசேகரப்பட்டினத்திலிருந்து ராக்கெட் விடணும்னு தமிழ்நாட்டுக்காக பெருமை சேர்க்கின்ற வகையிலே இந்த ராக்கெட் ஏவுதளத்திற்கு ஏற்பாடு செய்யணும். மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் வழங்கி பணியில் நடந்து கொண்டிருக்கிறது. இவங்க வந்ததுக்கு அப்புறம், ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, குலசேகரப்பட்டினத்துல அரசு நிலத்தை சுத்தி இருக்கிற பட்டா லேண்ட கூட இவங்க வாங்கிட்டாங்க. யாரு? கருணாநிதி குடும்பம், ஸ்டாலினுடைய மருமகே சபரிசன். இப்போ எல்லா இடத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் ஒன் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ராக்கெட் கம்பெனி. இப்ப இந்த ராக்கெட் கம்பெனி தொடங்கினா உதயகுமார் உனக்கே வைத்தறிச்சு அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. நான் வைத்தறிச்சலோட பேசல. ராக்கெட் யார் வேணாலும் விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அக்கா வீட்டுல மாவு ஆட்டிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மாவு எங்க விழுகணும், அவங்க வச்சிருக்கிற சட்டியில விழுந்தாலும் அந்த மாவு ஆட்டுறதுக்கு கரெக்ட். ஆனா இந்த திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அக்கா மாவு ஆட்டிக்கிட்டே இருக்கும், அரிசியை போட்டுக்கிட்டே இருக்கும், மாவு இந்த அக்கா வச்சிருக்கிற சட்டியில விழுகாது, சபரிசை வச்சிருக்கிற கருணாநிதி குடும்ப சட்டியில தான் போய் விழுகும். அப்பனா என்ன அர்த்தம்னா, இப்ப கருப்பை ஒரு ராக்கெட் விடுறான்னு வச்சுக்கோங்க, அது சிவாஜியாலும் வாங்கி ஒரு ராக்கெட் விடுவோம். இப்ப என்ன நம்மளுக்கு கெட்டா போச்சு. இப்ப இவர் ராக்கெட் விட்டா இந்த லாபம் பூரா கருப்பையாக்கு கிடைக்காது. வான் ஸ்பேஸ் என்கிற அந்த விண்வெளி கம்பெனி சபரிசனுடைய மச்சினை, அண்ணன், தம்பி, அதுல பார்ட்னரா இருக்கிற அவங்களுக்கு லாபம் போகணும். அதற்காக இந்த தமிழ்நாடு அரசு அவசரமாக விண்வெளி அரசின் கொள்கை என்று வெளியிட்டு இதற்கு அரசின் மானியம் கோடிக்கணக்கில், இங்க ரோடு முறைக்கு ஒரு மானியம் கொடுங்கன்னு ராஜேஷ் கண்ணா கேட்டு தவிச்சு போயிட்டாரு. அவர் சேர்மனா இருக்கிற போது நாங்களும் பேசாத அதிகாரிகளே இல்ல, ஒத்த பைசா நெத்தியில இருக்கிற காரணம் தரல. ஆனா இந்த ராக்கெட் விடுறதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மானிய அரசு கொடுக்கும். யார் கம்பெனிக்கு? வான் ஸ்பேஸ் சபரிசன் கம்பெனிக்கு. இந்த ஸ்டாலினுடைய மருமகன் வச்சிருக்கிற இது எவ்வளவு விஞ்ஞான பூர்வமான ஒரு திட்டம்னு நீங்க பாத்துக்கீங்க. நீங்க கூட நினைக்கலாம், உதயகுமார் வைத்திருக்கிற அவங்க ராக்கெட் விட்டுட்டு போறேன், உனக்கு என்ன ராக்கெட் விட்டா, கருப்பையா ராக்கெட் விட்டா லாபம் அவருக்காக கிடைக்கணும். ஆனா கருணாநிதி குடும்பத்துக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அதான் பகல் கொள்ள. இப்ப கலைத்துறை சினிமால அடிக்கிற கொள்ள வீக்கெண்ட் ஸ்டேட் சில்லற வியாபாரம். ரியல் எஸ்டேட்டுக்கு G2 நாங்க வந்துட்டோம் பாருங்க மதுரைக்கு, அது சில்லற வியாபாரம். இனிமேல் கருணாநிதி குடும்ப ஆதிக்கத்துல நோ ரீட்டெயில் சேல்ஸ், சில்லற வியாபாரம் கிடையாது, மொத்த வியாபாரம். ஒரே ராக்கெட்
அப்படியே இங்க இருந்து விண்வெளிக்கு போக வேண்டியது, மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு போயிட வேண்டியது. நம்ம அண்ணான்னு பார்த்துக்கோ. அந்த பொதுவாக ராக்கெட் அதுதான் கருணாநிதி குடும்பம். அதான் நடக்க போகுது. இதை தடுக்கணும்னா என்ன செய்யணும்னா, எத்தனை சின்னங்கள் களத்துல நின்றாலும் சோழவந்தான் தொகுதியிலே இலங்கையிலே வெற்றி பெறுகிறது. அப்பனா ராக்கெட் நின்றுமான்னா நிறுத்தி காட்டுறோம். நீங்க மட்டும் ஓட்டு போடுங்க. ராக்கெட் அவங்க தாத்தா வந்தாலும் விட முடியாது. இந்த பகல் கொள்ளையை அனுமதிக்காத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது மக்கள் சொத்து. அரசு சார்ந்த ராக்கெட் விடலாம். இப்ப சபரிசனுக்கு என்ன ஆசை தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய குடும்ப வாரிசு சபரிசன் என்று சொல்வதை அவர் விரும்பவில்லை. அப்ப என்ன தெரியுமா சொல்லணும்? எலன் மஸ்க், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்காருல்ல, அவர் கூட ஒருத்தர் எலன் மஸ்க் இருப்பார். அவர் தான் ராக்கெட் விடுவார், விண்கலம் ஸ்பேஸ்க்குலாம் விடுவார். இப்ப கூட போய் அங்கே இருந்தவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. அத நம்முடைய இந்திய வம்சவழி சேர்ந்தவங்க எல்லாம், சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டவர்கள் அழைத்துட்டு வந்தாங்க. அவர் தான் எலன் மஸ்க். இப்ப இந்த சபரிசனுக்கு ஆசை வந்துச்சு. ட்ரம்புக்கு எப்படி எலன் மஸ்கோ, அதே போல ஸ்டாலினுக்கு இந்த சபரிசன் நாங்க எலன் மஸ்குடைய வாரிசு. ஏண்டா சாமி, ரோடு போறதுக்கு நிதி கொடுங்கடான்னா வாடிப்பட்டியில ஒத்த பைசா தரமாட்டோம். எங்க திருவண்ணாமலை தொகுதியில நான் கேட்டு தவிச்சு போச்சு. உசிலம்பட்டி தொகுதியில கேட்டு தவிச்சு போச்சு. நாங்க இருக்கிற போது சிறப்பு நிதி தான் கொண்டு வந்தோம். ஏன்னா தம்பி உதயகுமார் மட்டும் வந்து காலையில எங்களை கூட்டிட்டு வந்து ராக்கெட் விடுறேன், அதை விடுறேன்னு சொல்றேன். இதெல்லாம் நடக்குது. நீங்க வீட்டிலேயே சமையலை பாக்குறது, மாமியாரை பாக்குறது, சமையலை பாக்குறது, இப்படியே இருந்தா அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளேயே ராக்கெட் விடுவாங்க. அதை ஒரு வணங்கி கேட்கிறேன். ஏன்னா இந்த சோழவந்தான் தொகுதி என்று சொன்னால் இது மன்னாதி மன்னன் மக்கள் பொட்டண தலைவர் புரட்சி தலைவருடைய கோட்டை. நீங்க யார் வேணாலும் வரலாம். ஆனா கொஞ்சம் சிந்தித்து நீங்க செயல்பட வேண்டும். இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த தேர்தலில் வாய்ப்பை நடுவு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளவுதான், எல்லாரையும் நாடு கடத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்க விளாதிப்பட்டியில இருந்து அம்மன் எல்லாம் கும்பிட முடியாது. அதனால உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு வருகிற தேர்தல் என்பது நமக்கு ஒரு மிகவும் எச்சரிக்கையோடு கவனத்தோடு அணுக வேண்டிய தேர்தல். அதற்காகத்தான் ஒரு சாமானியர் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தன்னை அர்ப்பணித்து இந்த தாய் தமிழ்நாட்டை கருணாநிதி குடும்பத்தின் ஆதிக்கத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக வாய் திறந்தா போய் வாழ்க்கையில தேவைன்னா போய் பேசலாம். 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. வாழ்க்கையில எப்போது தேவையான நேரத்திலே பொய் பேசுவது நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை பூரா பொய் பேசுகிற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை இப்போதுதான் தமிழ்நாடு பார்க்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.